வணக்கம். அர்ச்சனா அகாடமியானது ஒரு ஃபேப்ரிக் கிட், அதாவது பேசிக்காக வீட்டில் வைத்து தொழில் செய்வதற்காக ஒரு ஃபேப்ரிக் கிட் ஒன்றை அறிமுகம் செய்கிறோம். இந்த ஃபேப்ரிக் கிட் மற்றும் டெமான்ஸ்ட்ரேஷன்களை பயன்படுத்தி நீங்கள் அழகாக தொழில் செய்யலாம். அர்ச்சனா அகாடமியானது அறிமுகம் செய்யும் ஃபேப்ரிக் கிட் பாக்ஸில் என்னென்ன ஃபேப்ரிக் இங்குகள் உள்ளன, அதனை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், ஸ்கிரீன்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்ற முழுமையான அனைத்து முறைகளையும் இப்போது நாம் ஃபேப்ரிக் பிரிண்டிங் கிட் ரெடியாக இருக்குதுங்க. இந்த கிட்டில் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபேப்ரிக் பிரிண்டிங் டெக்னிக்கல் கைடு ஒன்று இருக்குது, டெமான்ஸ்ட்ரேஷன் சிடி, ஒரு மாஸ்கிங் டேப், பிரிண்டிங் பண்ணுறதுக்காக நமக்கு தேவையான ஸ்க்ரீன்ஸ் வந்து இதில் இருக்குது. இதில் ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, சின்னது, மீடியம் இருக்குது, பிக் சைஸ் ஸ்க்ரீன் இருக்குது. பிரிண்டிங் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்கியூசர் 3 இருக்குது. இது 2 இன்ச் ஸ்குயூசர், இது 3 இன்ச் ஸ்குயூசர், இது 4 இன்ச் ஸ்கியூசர். 3 அளவுகளில் இருக்குது. இது பேலட் நைஃப், இங்க் மிக்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய நைஃப். இப்போ நமக்கு வந்து ஃபேப்ரிக் ஸ்டாரோட இங்கு 12 கலர்ஸ் கண்டெய்னர் இதில் இருக்குது. இது வந்து டேபிள் கம். ஃபேப்ரிக் பிரிண்டிங் கிட் பாக்ஸில் இவ்வளோ பொருட்கள் இதில் இருக்குது. இதை எப்படி நம்ம உபயோகப்படுத்த போகிறோம், பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றி மிகவும் விரிவாக நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். பிரிண்டிங் பண்ணுறதுக்காக நம்ம முதல்ல தேர்வு செய்கிறது பிரிண்டிங் டேபிள். பிரிண்டிங் டேபிள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இது போன்ற டேபிள்களை நாம் தயார் செய்து பிரிண்டிங் செய்யலாம். இந்த டேபிள் மீது டேபிள் கம் என்ற ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய திரவ நிலையில் உள்ள பால் போன்ற ஒரு பொருளை டேபிள் முழுவதும் அப்ளை செய்ய வேண்டும். கைகளால் எல்லா பாகங்களும் ஒரே சீராக பூச வேண்டும். டேபிள் கம் அப்ளை பண்ணியாச்சு, நல்லா காஞ்சாச்சு. இப்போ நம்ம துணிகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சுருக்கள் இருக்கும்போது அதில் பிரிண்ட் பண்ண முடியாது. அதனால அந்த துணிகளை வந்து டேபிளில் நல்லா விரித்து ஒட்டி பிடிச்ச பிறகு நமக்கு அது மேலே பிரிண்டிங் பண்ணலாம். பிரிண்டிங் வேலைகளை செய்வதற்கு முன்பாக நீங்கள் இதை நன்றாக கவனிக்க வேண்டும். இதில் வந்து 9 கலர்கள் இருக்கின்றன. இந்த 9 கலர்களையுமே நீங்கள் காட்டன், நைலான், இப்படி சிந்தட்டிக் துணி, எல்லா வகை துணிகளிலும் லைட் கலர் துணிகளில் நேரடியாக பிரிண்டிங் செய்யலாம். இப்போது உங்களுக்கு கலர் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான கலரை எடுத்துக்கோங்க. இப்போ நான் லெமன் எல்லோ எடுத்துருக்கிறேன், இதோட கொஞ்சம் பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு அழகான பேரட் கிரீன் கிடச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு லீஃப் கிரீன் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பிளாக் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு லீஃப் கிரீன் கிடைச்சாச்சு. இப்படி ஒரு கலரோட இன்னொரு கலரை சேர்க்கும்போது உங்களுக்கு தேவையான அனைத்து நிறங்களும், அதாவது 9 நிறங்களை வைத்து 360 கலர் வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம்.
முதல்ல நம்ம வந்து சாட்டின் கிளாத் லைட் கலர் துணியில் ரெட் கலர் ஃபேப்ரிக் ஸ்டார் கலரை பண்ணுறோம் பாருங்கள். அதற்காக நான் எடுத்துருக்கக்கூடிய பொருட்கள் 2 இன்ச்சி ஸ்குயிசர், ஒரு அழகான மாம்பிஞ்சி டிசைன். இந்த மாம்பிஞ்சி டிசைன் உங்களுக்கு சாரியில் ஆல் ஓவராக பண்ணிக்கலாம், பார்டரில் வேணால் பண்ணிக்கலாம், சல்வாரில் பண்ணிக்கலாம், சுடிதாரில் பண்ணலாம், ஷாலில் பண்ணிக்கலாம், துப்பட்டாவில் பண்ணிக்கலாம், பெட்ஷீட்டில் பண்ணலாம், சுடிதாரோட டாப்ஸில் பண்ணலாம், சுடிதாரோட பாட்டத்தில் பண்ணலாம், சின்ன குழந்தைங்களுடைய ட்ரெஸ்ஸில் பண்ணலாம். இப்போ நான் ஃபேப்ரிக் பிரிண்டிங் பண்ணி முடித்தோடனே அந்த துணியை அப்படியே ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஸ்க்ரீன், அதாவது நம்ம வாங்கக்கூடிய ஸ்க்ரீனில், பர்ச்சேஸ் பண்ணுற ஸ்க்ரீனில் 2 டிசைன் இருக்கும். இதில் இந்த எலிஃபண்ட் டிசைனை நீங்கள் பிரிண்டிங் பண்ணுறதா இருந்தால் இந்த டிசைனை நீங்கள் ஹைடு பண்ணிக்கலாம். இந்த டிசைனை பிரிண்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த டிசைனை நீங்கள் ஹைட் பண்ணலாம். அதுக்காக நம்ம டேப் யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் டேப்பு, ப்ரௌன் டேப் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் வந்து ஷேடடு பிரிண்டிங். ஷேடடு பிரிண்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையான 2 கலர் காம்பினேஷனை ஒரே ஒரு ஸ்க்ரீனில் வச்சு அழகாக பிரிண்டிங் பண்ணுறது. இது ரொம்ப கவனத்தோடு நீங்கள் பிரிண்டிங் பண்ணணும். இது சாரியில், பெட்ஷீட்லலாம் பிரிண்டிங் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃபேப்ரிக் ஸ்டாரோட க்ரீன் கலர் ரெடி மிக்ஸ் கலர்ஸ். க்ரீன் கலர் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். இது ஸ்ட்ராபெரியோட டிசைன் 2 கலரில் செய்யக்கூடிய ஒரு ஜாப்பை, ஃப்ரூட்டை வந்து நான் ஹைடு பண்ணியிருக்கேன், லீஃபை மட்டும் இப்போ பிரிண்டிங் பண்ணுறேன். இந்த டிசைன் அதிகமாக பெட்ஷீட்டு, டைனிங் டேபிளில் பிரிண்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த மாதிரி டிசைன்லாம் நிறைய பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்போ 2 டிசைன் இது பிரிண்டிங் பண்ணியாச்சு, க்ரீன் கலர். இது இப்போ செய்ய போகிறோம், இதை அடைக்கிறோம். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நிறைய டிசைன், இது எல்லாமே ஃபேப்ரிக் ஸ்டார் நிறுவனம் உங்களுக்காக அதிக அளவில் டிசைன்களை கொரல்ரா ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணி நல்ல ஷார்ப்பாக எல்லா துணிகள்லையும் பிரிண்டிங் பண்ணுற அளவுக்கு ஒரே ஸ்க்ரீனில் நிறைய டிசைன்கள் வர்ற மாதிரி மயில், மாம்பிஞ்சி, யானை, பூக்கள், இது மாதிரி டிசைன் விற்பனைக்கு உள்ளது. இவைகளை நீங்கள் வாங்கி உங்கள் விருப்பப்படி தேவையான கலர்களில் சுடிதார், பெட்ஷீட், பில்லோ கவர், சாரி, ஷல்வார், தலையணை போன்ற அனைத்து துணிகளிலும் அழகாக பிரிண்டிங் செய்யலாம். இது ஃபாஸ்ட் ஃபிக்ஸ் பிங்க் கலர். இது ஒரு காட்டன் ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம ஒரு பார்டர் வந்து ரிவர்ஸ் கலரில் பிரிண்ட் பண்ணுறோம். ரிவர்ஸ் கலரில் பிரிண்ட் பண்ணுறோம். இந்த டிசைனுக்கு பேர் ரிவர்ஸ் டிசைன் பிரிண்டிங். இது ஜாயிண்ட் ஆகிற இடத்த நல்லா பார்த்துக்கோங்க. இது மாதிரி தான் உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகும். இதுக்கு பேர் ஜாயிண்ட் பிரிண்டிங், கண்டினியூ பிரிண்டிங்.
இந்த டிசைன் வந்து ஆல் ஓவர் டிசைன். ஆல் ஓவர் டிசைன் வந்து ஃபேப்ரிக் முழுவதுமாக ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்க. இந்த ஃபேப்ரிக் ஸ்டாரோட லீஃப் கிரீன் இது வந்து டோனில் பிரிண்ட் ஆகுது பாருங்க. சாரி பார்டரில் பெட்ஷீட்லலாம் இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம், நல்லாயிருக்கும். கண்டினியூவாக அழகாக பண்ணலாம். இப்போது நாம் துணிகளில் எவ்வாறு பிரிண்டிங் செய்வது என்பதை பற்றி பார்த்தோம். இனிமேல் நாம் வீட்டில் இருக்கும் பூஜை அறைகள், படிக்கும் ஸ்டடி ஹால் மற்றும் டைனிங் ஹால், விசிட்டிங் ஹால் இப்படி பல அறைகள் உள்ளன. இந்த அறைகளில் கூட நாம் சுவர்களில் அழகாக இந்த ஸ்கிரீன்களையே பயன்படுத்தி, இந்த ஃபேப்ரிக் ஸ்டார் கலர்களையே பயன்படுத்தி அழகாக பிரிண்டிங் செய்யலாம். அப்படி சுவர்களில் எவ்வாறு பிரிண்டிங் செய்கிறோம் என்பதை பற்றி நன்றாக பாருங்கள். இந்த பயிற்சியானது இன்டீரியர் டெக்கரேஷன் செய்யும் அனைவருக்கும் மற்றும் வீட்டில் உள்ள அனைவருக்கும் உங்கள் அறைகளில் அழகாக பிரிண்டிங் செய்து அந்த அறையை பார்ப்பதற்கு ஒரு அழகான ஒரு அறையாக மாற்றலாம். அதையும் நீங்கள் பாருங்கள், சுயமாக நீங்களும் இதைப்போல் செய்யுங்கள்.
கண்டுகளித்தீர்கள். இது ஒரு அருமையான கலை. இந்த கலையில் நீங்களும் பங்கு கொள்ள வேண்டும். இந்த கலையை நீங்களும் சொந்தமாக்கிக் கொள்ள உங்களுக்கு தேவையான கிட் பாக்ஸ்களை ஆர்டர் செய்யவும். Archanah Academy, Textile Printing Institute.